கைஸ், நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ட்ராமாவில் நடித்த ஹீரோ வந்து புது ஹீரோ சொன்னேன் இல்லையா? சாரி, அவங்க புது ஹீரோலாம் கிடையாது. அவங்க முன்னாடியே 2-3 ட்ராமா நடிச்சிருக்காங்க போல். நேற்று தான் நான் சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன். அவங்க நேம் வந்து நான் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். செம க்யூட்டாகவே இருந்துச்சு வேறு ட்ராமாலாம். ஆனால் இந்த வெர்டிக்கல் ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோட் எது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க இல்லையா நம்ம ஹீரோட பர்த்டேவை. ஸோ அது வரைக்கும் பார்த்துருப்போம், அதில் தான் கண்டினியூ ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் 2 வீக்ஸ் கடந்து போயிருதா. 2 வீக்ஸாக ஹீரோ வந்து காலேஜுக்கும் வந்திருக்க மாட்டான், ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான் ஹீனிக்கிட்ட. அவனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு இல்லையா, அந்த டைம்லேயே ஹீனிக்கிட்ட சொல்லியிருப்பான், நான் கொஞ்ச நாளாக காலேஜுக்கு வர மாட்டேன், கம்பெனியில் ஒர்க்கு, லேபில் ஒர்க்கு அப்படின்னு நான் அங்கே தான் பிஸியாக இருப்பேன். உனக்கு மெசேஜ் பண்ணி பேசுன்னு தோணுச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் அப்போ டக்குன்னு உனக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு தான் போயிருப்பான். இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருது. அது போக ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பா இல்லையா, அதுவுமே கண் முன்னாடி ஞாபகம் வருது. அது எல்லாம் கனவு மாதிரி தோணுது அப்படின்னு ஹீரோவை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவளோட டீச்சரும் வந்து சீக்ரெட் லவ் தீமில் ஒரு டிராயிங் வரைய சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வரைங்க அப்படிதான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. சீக்ரெட் லவ்வா? சீக்ரெட் லவ்னா எப்படி இருக்கும்? எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வந்ததே கிடையாது அப்படின்னு எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீனிக்கு தான் சீக்ரெட் லவ் பற்றி நல்லாவே தெரியுமே, அவளுக்கு அது எந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும் தெரியலையா, அதனால அவள் வந்து டிராயிங் வரைய ஆரம்பிச்சிட்டா. அதுவும் ஹீரோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவனை பார்த்து இவ சைட் அடிச்சிருக்கிற மாதிரியும் வரைகிறா. ஃப்ரெண்டுக்காரிக்கு அந்த டிராயிங் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிட்டு, ஏண்டி அந்த பொண்ணு நீனா அப்படி சொல்லி கேட்டா, இல்லை இல்லை அப்படி சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் டீச்சர் இருக்காங்களா, மறுபடியும் வந்து சாட்டர்டே ஒரு ஒர்க் இருக்கு, நீ பண்ணுறியா, உனக்கு சேலரிலாம் தந்துடுவாங்க அப்படி சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் பெயிண்ட் பண்ண போக சொல்கிறாரு. ஹீரோனே சரின்னு ஒத்துக்கிறா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவான், அவனுக்கு இந்த டிராயிங்கை அனுப்பி விடுவோமா அப்படின்னு அவன் அந்த டிராயிங்கை ஹீரோக்கு அனுப்பி விட்டுட்டா போல. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறான். அப்போ ஃபெங் இருக்கான்ல, அவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பானா. எந்துட்டா அப்படின்னா அவனை எழுப்பி விட்டுறான். ஏன்டா அநியாயம் பண்ணுறா, எனக்கே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பாதிலே எழுப்பி விட்டுட்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறானா. சரி சரி டென்ஷன் ஆகாத, வீக்கெண்டில் பார்ட்டி ஓவர் ஆன பிறகு வேவே இருக்கலா, அவ கூட எங்கனாலும் சுற்றி பார்த்துக்கோ, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல. எது நான் அவ கூட சுற்றி பார்க்கணுமா, அவ வெறும் லூஸு பாவன்னு சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்து தெரியுமா. ஆனால் அவன் என்னன்னா என்கிட்டவே ஓவரா திமிர் காட்டுறா, எனக்குலாம் இந்த ஃபுட்டு பிடிக்காது அப்படின்னு ஓவரா சீனை போடுறா. என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றுறாங்க, ஆனால் அவன் என்னன்னா ஓவரா பண்ணுறா அப்படின்னு அவளை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ என்னமோ புலம்பு அப்படின்னு ஹீரோனி டிராயிங் வரைஞ்சி அனுப்பி விட்டுருப்பா இல்லையா, அதுதான் பார்த்துட்டு ஹாப்பி ஆகுறான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோனிக்கு மெசேஜ் பண்ணி பேசுகிறான். 2 பேரும் கேஷுவலாக மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீனி இருக்கால, வீக்கெண்டில் அவங்க சார் வந்து ஒரு ஒர்க் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பெயிண்டிங் ஒர்க்கு, அதை பண்ண தான் வந்திருக்கிறா ஒரு ஹோட்டலுக்கு. ஆனால் அங்கே வந்த பிறகு தான் தெரியுது ஹீரோவும் இங்கே தான் பிஸ்னஸ் பார்ட்டி பண்ண போகிறான்னு. பரவாயில்ல, நம்ம மணி ஏர்ன் பண்ண தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஹீனி வந்து அவ பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கா. அங்கே இந்த பார்ட்டிக்கு நீங்குமே வந்திருக்கா போல. ஹீனியை பார்த்ததுமே நீலாம் ஹீரோக்கு தகுதியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்ல, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ அப்படின்னு அவளை கடுப்பேற்றி விடுற மாதிரி தான் பேசி விடுவா. அவளுக்குமே செம கடுப்பாகுது. அப்பன்னு பார்த்து ஹீரோட அக்கா வரவு. அக்கா, இது ஹீரோட ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட்டு, அவன் நேம் வந்து சாங்கு, போர் பொண்ணு அப்படின்னா அக்கா கிட்ட நம்ம ஹீனியை பற்றி எடுத்து சொல்லிட்டு பார்ட்டிக்கு தான் போகிறாங்க. அங்கே ஹீரோ கிட்ட அக்கா கேட்குறாங்க, டே என்னடா நீ ஒரு பொண்ணை லைக் பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன், அது இந்த நீங்க பொண்ணா அப்படி சொல்லி கேட்க, ஐயோ அக்கா இதெல்லாம் என்னோட ஒய்ஃப் கிடையாது, என்னோட ஒய்ஃப் எப்போதுமே ஒர்க்கில் தான் இருப்பா, கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க மாட்டா, எப்போதும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு இவன் ஹீனியை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, நான் வெளியே ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அவ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா, அவன் நேம் கூட சாங்கு, உன்னோட ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட்னு சொன்னா, சமாளகா இருக்காடா அப்படி சொல்லிட்டு இருக்க. சாங்கா அது நம்ம அல்ல அப்படின்னு அவன் நேராக ஹீனிக்கிட்ட தான் வந்து பேசுறான். நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுது இல்லையா, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றா, டிஸ்டர்ப் பண்ணாம இங்கேருந்து போ அப்படின்னு அவ பாட்டுக்கு அவளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்க. நான் உனக்காக அந்த பார்ட்டிலேருந்து பாதிலே வந்திருக்கிறேன், ஆனா நீ என்னன்னா என்கிட்ட எரிஞ்சு விழுறல்ல அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்றானா. அப்படிலாம் இல்லை, ஃபீல் பண்ணதா அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே, நான் வந்து உன்னை ட்ராப் பண்றேன் அப்படி சொல்வானா. அவ
வேண்டாம் நானே போய்க்கிடுவேன் அப்படிங்கிறா. இல்லை இல்லை நான் தான் உன்னை ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். சாரி நீங்கள் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாத அப்படி சொல்லும்போது நான் அவள் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, நான் பதிலுக்கு அவளை நல்லாவே திட்டி விட்டுட்டேன் அப்படி சொல்வா. அப்படியா சூப்பர் அப்படின்னு ஹீரோ வந்து ஹக் பண்ண வருவானா. ஹீரோனையும் கண்ணை மூடிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சிட்டு பயந்து சாகாத அப்படி சொல்வான். தென் ரெண்டு பேருமே பேசிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹினி இருக்கால அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பார்த்துருக்கா போல், யாருமே எடுக்கவே இல்லையாமா. அதான் வேவேக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நேற்று கால் பண்ணிட்டு யாருமே எடுக்கவே இல்லை, ஏதாவது சம்திங் ப்ராப்ளம் ஆகிருக்குமோ அப்படின்னு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவே கால் பண்ணி கேஷுவலாக பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹினி கண்டுபிடிச்சிரா ஏதோ ஒரு ப்ராப்ளம் போகுதுன்னு. அப்பா நான் சின்ன பிள்ளைலாம் கிடையாது, எனக்கு 20 வயசு ஆகிட்டு, ஸோ என்ன நடந்துச்சோ அது விவரமாக என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறா. அவங்களும் சொல்கிறாங்க என்னன்னா அவங்க வீட்டோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய கடன்லாம் வாங்கி வச்சிருப்பார் போல, அதுக்காக இந்த வீட்டை வேற ஒருத்தங்கிட்ட வித்தாச்சாமா. இப்போ அவர் வந்து இந்த வீட்டை இடிச்சிட்டு வேற ஒரு பில்டிங் கட்ட போறாங்களாம். அதுக்காக ஹினியோட ஃபேமிலியை வந்து அங்கேருந்து கிளம்ப சொல்றாங்களாம். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஹினிக்கிட்ட சொல்லும் போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் இப்போ அங்கே வாரேன் அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்ப பாப்பா. இல்லை இல்லை நீங்கள் வரைய வேண்டாம், நீ வந்து உன்னோட படிப்பை பாரு அப்படி சொல்லுவாங்க. பட் ஹினி வந்து அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால அவள் கிளம்பி போயிட்டா. ஃப்ரெண்டு கறிக்க என்ன பண்ணே தெரியல, உடனே ஃப்ரெண்ட் கிட்ட போய் உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்லு அப்படின்னு அவன் ஒரு லுக்கை விட, என்ன பாரு ஓவர திங்க் பண்ணதா, நான் உன்னெல்லாம் பார்க்க வரல, ஹீரோவை தான் பார்க்க வந்தேன். ஹீரோனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் போகுது, ஸோ ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு அவனை கையோட இழுத்துட்டு போயிடா. இந்த பக்கம் வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் உடச்சு போட்டு இன்னும் 3 நாளில் நீங்கள் கிளம்பி ஆகணும் அப்படின்னு அவங்கள வார்ன் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க போல. ஆக்சுவலி இவங்க வந்து லீஸுக்கு தான் இருக்காங்க இந்த வீட்டில், ஆனால் அந்த லீஸ் கூட இன்னும் முடியவே இல்லையா. அதுக்குள்ளே இப்படி பண்ணும்போது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு போல. ஸோ ஹீரோனுக்கு ஒன்றுனா அவன் அமைதியாக இருப்பானா, உடனே அந்த ஆளை மீட் பண்ணி அவர்கிட்ட தான் பேசலாம். அவருக்கு ஹீரோ ஒரு பெரிய பணக்கார பையன் தெரியும். ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய நேமுக்கு அந்த லேண்டை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அதுக்கு 1 மில்லியன் தாரேன்னு சொல்கிறான். ஆனால் அவர் என்ன பண்ணுறான்னா, ஆகா எனக்கு 1 மில்லியன்லாம் பத்தாது, 10 மில்லியன் வேணும் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவ்வளோ நாள் அவர் என்னென்ன தப்புலாம் பண்ணியிருப்பாரோ அதுக்கான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் போல, அதை எடுத்து காட்டி அவரையே மிரட்டவும் அவர் வாயடிச்சு போயிடாரு. எனக்கு 10 மில்லியன்லாம் வேண்டாம், இதுவே போதும், இந்த ரெக்கார்டு என்கிட்டே இருக்கட்டு அப்படி சொல்லி அந்த ஃபைலை மட்டும் அவர் வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ ஹீரோ வந்த வேலை முடிஞ்சு போயிட்டா நேராக ஹினி வீட்டுக்கு தான் வரான். அங்கே வந்து ஹினிக்கிட்ட தான் பேசுகிறான். சாங் இந்த விஷயத்த என்கிட்ட எதுக்கு டேரக்டாக சொல்லலை, இல்லை நானே பார்த்துக்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிறா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிக்காத அப்படி ஹீரோ சொல்லும்போது, இல்லை இந்த பிரச்சனையில யாரையும் இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன், முக்கியமா நீ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்பா அம்மா வந்துடுறாங்களா, அவங்க கிட்டயுமே நல்ல விதமா பேசிட்டு நீங்க எங்கேயும் மூவ் ஆக வேண்டாம், ஏன்னா இது என்னோட வீடு, அந்த ஆளு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துட்டான், ஸோ தாராளமா நீங்க இந்த வீட்டில் தங்கலாம் அப்படின்னு ப்ராப்பர்ட்டிலாம் காட்டுறான். அம்மாக்கு ஹீரோ பார்த்ததுமே இவனை தானே நம்ம பொண்ணு அடிக்கடி டிராயிங்ல வரைஞ்சி வைப்பா, அப்போ அந்த பையன் நீ தானே அப்படின்னு கேட்க வருவாங்களா. அதுக்குள்ள அவளை பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னு அம்மாவை பேச விடாம தடுத்துறா. இப்போ வீடு வேற மறுபடியும் இவங்க கையிலே கிடைச்சிட்டா, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. 2லாம் எவ்வளவு தரணும் தம்பி, அது உங்க இஷ்டம், ஹீனி கிட்ட கொடுங்க, அவ எனக்கு தரட்டும் அப்படி சொல்லிட்டு, நான் காலையில சாப்பிட்டே வரல அங்கிள் ஆண்டி, வயிறு பசிக்குது அப்படி சொல்ல, சரி நான் ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு அம்மா சொல்வாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் வெளியே கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வெளியே தான் கூப்பிட்டு போறா. அங்க ஹீரோட கார் நிற்கும் நினைச்சிருக்க போல, ஆனா ஹீரோட டிரைவர் இருக்காங்க இல்லையா, ஹீரோ டிராப் பண்ணிட்டு அவரு போயிட்டாராமா. இப்போ ஹீரோட ஸ்கூட்டி இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கு, அதுலயே போவோம் அப்படின்னு ஹீரோ தான் செம ரொமான்டிக்கா கூப்பிட்டு போவான். அங்க போய் உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டா, நீ ஊட்டி விட்டா எதுனாலும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறான். நமக்கு இனி சரி ஓகேங்கிறா. ஆனா ஃபுட்டு வந்ததுமே ஹீனி அவப்பாட்டுக்கு எடுத்து தின்னுட்டு இருக்கவே ஹீரோ இருமுறான், எருமை இங்க ஒருத்தர் இருக்கேன் பாரு அப்படின்னு. அப்புறம் தான் ஹினிக்கு ஞாபகம் வருது, அதுக்கப்புறம் வந்து ஊட்டி விடுவா. 2 பேரும் நிறைய விஷயத்தை பத்தி பேசிக்கிடுவாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா டைரக்டாவே ஹினியை பிடிச்சிருக்கு, உன்னை லைக் பண்றேன் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். பட் ஹினி வந்து ஓகேலாம் சொல்லவே இல்லை, திங்க் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்கா போல. இப்போ மறுபடியும் சிட்டிக்கு போக தான் கிளம்பிட்டு இருக்காளா. அப்போ அம்மா இருக்காங்களா, அவங்க கேட்குறாங்க, அந்த டிராயிங்கில் இருந்த பையன் அவன் தானே? ஆமாம்மா, பட் நானே நினச்சி கூட பார்க்கல அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. அவன் என்ன லைக் பண்ணுறாமா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு நல்ல விதமாக பேசிட்டு பாய் பாய் சொல்லிட்டு ஹீரோ கூட தான் கிளம்பி போகிறா. அப்போ ஹீரோ வந்து டீஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவகிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறான். நான் உன்கிட்ட ஒரு புக்கு தந்தேன் இல்லையா, அதை முன்னாடி பின்னாடி படித்து பார்த்தியா அப்படி சொல்லி கேட்கா. ஆமாம், அதை நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட்டேனே,
ஆனால் அந்த கதையெல்லாம் படிக்கும்போது எனக்கு அழுகையே வந்துச்சு தெரியுமா அப்படி சொல்வா. நிஜமாவே நீ முன்னாடி பின்னாடிலாம் படித்து பார்த்தியா? ஆமாம் அப்படி சொல்லும்போது சரி சரி அந்த புக்கை ஒரு நாள் என்கிட்ட கொண்டு வா சரியா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சிட்டிக்கு கிளம்பி போயிடுவாங்க. வேவேக்கும் தெரிஞ்சு போயிட்டு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணது உடனே ஹீனிக்கிட்ட வந்து அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கா. அப்படி பேசும்போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோனி வந்து இன்னுமே அவனுக்கு ஓகே சொல்லுன்னு. எதுக்கடி ஓகே சொல்ல? அவனை பிடிக்காது அப்படி சொல்லி கேட்டா அப்படிலாம் இல்லைப்பா அவனை ரொம்ப பிடிக்கும், பட் அவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு சொல்லலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னலான பர்சனு, ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாலுமே கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணணும் இல்லையா அப்படி சொல்கிறா. அவள் வந்து ஸ்டேட்டஸை தான் மீன் பண்ணுறா. நம்ம ஹீரோ வந்து பெரிய பணக்கார, இவ வந்து ஏழையான பொண்ணு இல்லையா, அதை தான் மீன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு ஹை ஃபீவர் வந்துட்டு, ஸோ வேவே கூட வீட்டில் இல்லை போல, அவளுக்கு தான் மெசேஜ் பண்ணுறா, வாய்ஸ் மெசேஜ். அடுத்த செகண்டே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு தான் கேட்குது. வேவே தான் வந்திருப்பான்னு நினச்சிட்டு இவளுமே அங்கே போய் பார்க்குறா. பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறான். ஏ என்னடி உனக்கு ஃபீவர்னு சொன்னா மேலே ட்ரெஸ் கூட போடாமல் வந்து நிற்கிறா. ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்தா? ஏ நீ தானே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புன எனக்கு, நான் உனக்குலாம் அனுப்பலையே வேவேக்கு தான் அனுப்புனேன் அப்படி சொல்லும்போது நல்லா செக் பண்ணி பாரு யாருக்கு அனுப்புனான்னு அப்படி ஹீரோ சொல்லும்போது ஹீரோனையும் கொடுன்னு ஓடி போய் ஃபோனை தான் பார்க்குறா. பார்த்தா ஹீரோக்கு தான் அனுப்பியிருக்கா. ஐயோ நம்ம இவனுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு அவள் ஷை ஆகி அப்படியே படுத்துருவா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் பக்கத்தில் இருந்து அவளுடைய டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறான். அதே சமயம் அவள் கூட ஜாலியாக பேசிட்டு இருப்பான். தென் ஹீரோ கம்பெனியில் ஒரு மெடிசன் தயாரிச்சிருப்பாங்க போல, அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கிறான். ஸோ இதை கூடி ஃபீவர்லாம் சரியாகிரும் அப்படி சொன்னா அதெல்லாம் முடியாதுங்கிறா. அப்போனா ஓகே எனக்கும் வேற வழி தெரியல, ஸோ அந்த மெடிசனை நான் குடிக்க போறேன் அப்படின்னு குடிக்க போவானா. ஏய் என்ன பண்றா? நான் குடிச்சு அதை உனக்கு பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே குடிக்கிறேன் அப்படின்னு நம்ம இனி மடக்குன்னு குடிச்சிருவா. செம கசப்பாக இருக்குது போல. சரி படுத்து தூங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே செல்ஃப்ல உள்ள புக்கை பார்க்குறான். இந்த புக்கை தான் நம்ம ஹீனி கிட்ட ஹை ஸ்கூல் படிக்கும்போது கொடுத்துருப்பான் போல. ஆனா அந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு இப்போதைக்கும் காட்டவே இல்லை. ஸோ இப்படியே நைட் ஆகுதா. நைட்டு நம்ம ஹீரோ வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வருவானா. ஹீரோனியும் இவன் எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அவனும் வந்து என் ஃபோனை வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ, உன்னை தவிர எந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் பேசவே மாட்டேன், இந்த ஃபோனோட பாஸ்வேர்ட் கூட உன்னோட பிறந்தநாள் டேட்டு தான் அப்படின்னு சொல்ல. ஹீரோனிக்கெலாம் இதை கேட்டு டச்சிங்காக இருக்கு. இனிமேல் நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனிக்கிட்ட பேசிட்டு ஹாலில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பானா. அப்போ ஹீரோனியே வருவா. நீ இந்த மாதிரி கியூட்டா வந்தா என்னால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படியே ஹீனிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கேட்குறான், நான் லைக் பண்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா மேடம் தான் எனக்கு ஓகேவே சொல்ல மாட்டேங்கிங்களே அப்படின்னு ஹீனிக்கு ஒரு கிஸ் பண்ண போக நம்ம ஹீனி டக்குன்னு விலகிடுவா. சாரி நான் இப்போ ரெடியா இல்ல, அதுக்குன்னு கோவலம் படாத என் மேல அப்படி ஹீனி சொல்லும் போது எனக்கு புரியுது நான் கோவலம் படல அப்படின்னு ஹக் பண்ணிக்கிடுவான். ஸோ கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோனிக்கு ரன்னிங் மேட்ச்லாம் இருக்குது போல, அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கா. ஹீரோவும் சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ சடனாக ஹீனி வந்து சிரிப்பாக்கி கீழே விழுந்துடுறா. ஹீரோ பதறி போயிட்டான். உடனே ஓடி வந்து நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நான் ஓகே தான், நீ போ நிறைய பேர் பார்க்காங்க பாரு அப்படி சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படி சொல்லி அழகாக தூக்கிட்டு போய் அங்கே கிளினிக் இருக்குது போல, ஸோ அங்கே அட்மிட் பண்ணியாச்சு. லைட்டாக தான் காயம், ஸோ ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும் அப்படி சொல்லுவாங்க. இப்போதான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியாக இருக்கு. சரி நான் செமினாருக்கு போகணும், நீ அங்கே வருவியா அப்படி சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் இல்லைங்கிறா. அதுக்கப்புறம் நான் வாரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த செமினாரை அட்டன் பண்ண நம்ம ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையுமே போவாங்க. அப்போ அங்கே ஹீரோவும் ஃபெங்குமே வருவாங்களா. அவங்க கம்பெனியை பற்றி தான் ஏதோ ஒரு செமினார் போல. ஸோ இப்போ ஃபெங்க கேட்குறான், யாருக்காவது எங்கள் கம்பெனி பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க அப்படின்னு சொன்னால் நீங்களாவே யாராவது எழுப்பி விடுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. ஃபெங் வந்து ஹீனி எழுப்பி விடுறான். ஹீரோனிக்கா என்ன கொஸ்டின் கேட்குன்னு கூட தெரியல, அவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அங்க இருக்கிற பொண்ணுங்க தான் ஹீரோக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு கேளுன்னு சொல்ல ஹீரோனி பதட்டமா இருக்காளா. ஸோ அந்த பொண்ணுங்க கேட்க சொன்ன கொஸ்டினே ஹீரோ கிட்ட டைரக்டா கேட்குறா. ஹீரோ உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்னு, நீ தான் நான் உன்னதான் லைக் பண்றேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணிடுறான். ஹீரோனிக்கா எந்த ரியாக்ஷன் கொடுக்குனே தெரியல, அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. என்னடி நான் அவ்வளோ பேர் முன்னாடி உனக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறேன், பட் நீ எந்த ரியாக்டும் பண்ணவே இல்லை, அது வந்து நீ சடனாக ப்ரொபோஸ் பண்ணிட்ட இல்லையா அதான் அப்படின்னு இவ சொல்வா. சரி அதெல்லாம் விடு, எனக்கு எப்போதான் நீ ஓகே சொல்ல போறா அப்படி ஹீரோ கீப் பண்ணா. நான் இன்னும் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறா.
அப்போ என்னை பிடிக்கலையா? அதெல்லாம் கிடையாது, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற கேப் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கும் புரியுதா அவள் எதை மீன் பண்ணி சொல்கிறான்னு. அதனால ஹீரோவோ சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் 1 மந்த் டேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் உனக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படி தோணுச்சுன்னா உன்னோட ஆன்சரை சொல்லிட்டு நீ போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். அவளும் ஓகேங்கிறா. சரி, ஆனால் அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ எனக்கு கிஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஹீரோனியுமே ஏற்றுக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. அவளும் ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்போ அந்த பக்கமாக ஒரு ஆள் வரவும் ஹீரோ அவனை விரட்டி விட்டுட்டு மறுபடியும் கிஸ் பண்ண வர ஹீரோனியும் போ அப்படின்னு வெக்கப்பட்டு ஓடிடுவா. தென் அடுத்த நாள்லேருந்து இவங்க ஒரே டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹீரோ தான் 1 மாதம் டைம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதான் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. நம்ம ஹீரோவும் அந்தந்த மூமெண்ட்டை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறான். பட் ஹீரோனி தான் வேண்டாம், 1 மந்த் டைம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஆஃப் பண்ணி விட்டுருவா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய டேட்டிங்கை செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே டேட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்களா? அப்போ ஹினியை பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பாய் பாய் மட்டும் சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்ப பார்க்குறாளா? ஹீரோ கிஸ் பண்ணுவாளான்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். பட் அவள் கிஸ் பண்ணாமல் கிளம்ப பார்க்கவும் அவனே பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஸோ இப்படி இவங்க கிஸ் பண்ணிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கவும் கரெக்டாக இந்த வேவேற்கால அவள் வந்துடுறா. ஹீரோக்கா செம கடுப்பாகுது. வேவேற்கால நம்ம ஹினி கூப்பிட்டே போயிடா கையோட. ஸோ இந்த டைமில் அவங்க ஃபேமிலிலேருந்து இவனுக்கு மெசேஜ் வருது, நீ எங்கே இருக்கா வீட்டுக்கு வான்னு. உடனே இவன் வந்து வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே வந்து பார்த்தா 4 பேருமே மூஞ்ச வரப்ப வச்சுட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னாச்சு? ஏதாவது ட்ரக் எடுத்தீங்களா? சோம்பி மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க, ஏதாட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னா. டே, அந்த பொண்ணு யாருடா? பஸ்ஸில் ஃபாலோ பண்ணிட்டு போனேன் இல்லையா, அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்னதுடா அப்படின்னு அப்பா கேட்கும்போது ஹீரோவை சொல்கிறான், அவள் என்னோட ஹை ஸ்கூல் கிளாஸ்மேட்டு அண்ட் இப்போ யூனிவர்சிட்டி படிக்கிறா, என்னோட ஜூனியர் தான். அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஆர்டினரி ஃபேமிலி தான், ஒரு க்ரோசரி ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னு அவளை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்படியா? ஆனால் உன்னை நினச்சி தான் எனக்கு பயமாக இருக்குடா. ஏன்னா நீ எந்த விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க மாட்டியே. யார் சொன்னா? இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே சீரியஸாக இருக்கேன். இன்றைக்கி கூட என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் கிஸ்லாம் பண்ணி தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அப்பா அம்மாக்கா செம சிரிப்பு வருது. சைல்டிஸ் மாதிரி பிகே பண்ணுறானே அப்படின்னு. அதுக்கு மேலே அவன்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கவே இல்லை. அவங்க அக்கா தான், டே தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் வா அப்படின்னு அவனை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. அப்போ நீ இந்த பொண்ணுக்காக தானே அப்புறாலேருந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணா அப்படின்னு அக்கா கேட்பாங்க. ஆமான்னு சொல்வானா? எனக்கு தெரியும், இந்த பொண்ணை பார்த்து தானே நீ வந்து 11th ஃபர்ஸ்ட் சைடில் விழுந்தா, அது ஒரு கிரவுண்டில் வச்சு. இந்த பொண்ணுக்காக தானே என்கிட்ட வந்து ஸ்கூல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படி சொல்லி பேசினா அப்படின்னு அக்கா கேட்டுட்ருப்பாங்க. அவனுமே ஆமாக்கா அப்படின்னு அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோனியை ஒரு கிரவுண்டில் வச்சு பார்த்துருக்கான். பார்த்தோன்னே 11th ஃபர்ஸ்ட் சைட் வந்துட்டு அந்த டைமில் ஒரு பாட்டி வந்து மயக்க போட்டு விழுவாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அதை பார்க்கும்போதுமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் தான் ஆம்புலன்ஸ்க்கெலாம் கால் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீனி எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு தெரிஞ்சு அதே ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பான். ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருப்பாங்க, லோ ப்ரொஃபைலை கீப்பப் பண்ணணும்னு. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் லோ ப்ரொஃபைலை கீப்பப் பண்ணுவான். சொல்லப்போனால் நம்ம ஹீனிக்காக தான் அந்த ஸ்கூல்லே வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். எல்லா ஹெல்ப்பும் அக்கா கிட்ட தான் கேட்டிருப்பான். ஸோ அக்காவுக்கு மட்டும் ஹீரோ வந்து முன்னாடியே ஒரு பொண்ணை லைக் பண்ணுறான்னு தெரியும். அக்கா எனக்கு அந்த மூமெண்ட்ல என்ன தோணுச்சு தெரியுமா, அவ எனக்கு சொந்தமானவா அப்படின்னு தோணுச்சுன்னு அக்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சரிடா உன் லவ் சொன்னியா இல்லையா அப்படின்னு அக்கா கேட்குறாங்க. ஆமாம், நான் வந்து அப்ராடுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட லவ் அவகிட்ட சொன்னேன். பட் அவ வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படி ஹீரோ ஃபீல் பண்ணி சொல்வானா. டே, நீ இதை பத்தி டைரக்டா அவகிட்ட பேசினாதான் நல்லா இருக்கும். 2 பேரும் மனசு விட்டு பேசினாதான் 2 பேரும் மனசுலயும் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு 2 பேருக்கும் தெரிய வரும். ஸோ அதுதான் கரெக்டான ஆன்சராகவும் இருக்கும் அப்படின்னு அக்கா ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்குறாங்க. ஆமாக்கா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதுதான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்வான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோனையும் ஃப்ரெண்டுக்காரையுமே நல்லா வெளுத்து கட்டி ஹீரோ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது ஹீரோ இருக்கான்ல, இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு அவனோட அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டான் போல. அதுதான் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. நம்ம ஹீரோனியா செம டென்ஷன் ஆகுறா. அப்போன்னு பார்த்து ஹீரோ கால் பண்ணிட்டு இந்த போஸ்ட்டை அங்கிள் ஆண்டியும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். என்னோட அப்பா அம்மாவோட வீச்சேட்டு உனக்கு எப்படிடா கிடைச்சிச்சு
அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேன் இல்லையா, அப்பமே வாங்கிட்டேன் அப்படி சொல்வான். சொல்லிட்டு இனிமே நீயும் என்னோட அப்பா அம்மா வீச்சேட்டை ஆட் பண்ண வேண்டியதுதான் அப்படி ஹீரோ சொல்லும்போது, எது உங்கள் அப்பா அம்மாவா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் போஸ்ட் பண்ணால் அவங்களுக்கும் தெரியாதுன்னு போகுது அப்படி ஹீரோ சொல்வான். அவங்க என்னை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அவங்களாம் உன்னை பற்றி ரொம்பலாம் திங்க் பண்ண மாட்டாங்க, எனக்கு பிடிக்குதா, எனக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். சொல்லிட்டு நான் ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் சரியா, நீ வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிரு அப்படின்னு ஹீரோ சொல்வான். நம்ம ஹீரோனிக்குமே சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, செல்லம் ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் தந்துட்டு வை அப்படி சொல்வான். நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா அங்கே வேவேற்கெல்லாம் குறுக்குன்னு ஊத்து பார்த்துட்டு இருக்காளா. உடனே ஹீரோ கிட்ட, ஆஹா இன்னைக்கு முடியாது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறா. ஹீரோக்கா அடிப்பாவி கல் நெஞ்சக்காரியா இருக்கியே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோனிய ஃப்ரெண்டுக்காரியுமே நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீனோட பின்னாடி வந்து அவ கண்ணை பொத்திட்டு, லிட்டில் ஃபேரி நான் யான்னு கண்டுபிடிங்க அப்படியே சொல்றான். அதுக்கு நம்ம ஹீனி என்ன பண்றான்னா, இந்த உலகத்திலே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் அப்படி சொல்ல, ஐயோ கடவுளே இவங்க கிரிஞ்ச் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையா, ஹீரோ கண்ணு தெரியலையா, நானும் பக்கத்துல தானே இருக்கேன் அப்படின்னு சொல்வாளா. நிஜமாவே எனக்கு கண்ணே தெரியலப்பா, ஏன்னா என்னோட இதயம் இருக்குதுல்ல எப்போதுமே ஹீனிக்கிட்ட தான் போகுது அப்படி சொல்லிட்டு ஹீனியை தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு அவளை தனியாக கூப்பிட்டு போயிடான். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபிங் இருக்கான்ல, அவன் சிரிச்சிட்டு இருக்கவும், என்னடா எதுக்கு சிரிக்கா அப்படின்னு அவன் கிட்ட சண்டை பிடிக்கிறா. இங்கே ஹீரோக்கு நீ தனியாக வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோவோ எனக்கு ஒரு ஹக் அப்படி சொல்லி கேட்க, ஹீரோனி முடியாது அப்படி சொல்வா. அப்புறம் ஹீரோ வந்து பாவமா மூஞ்சி வைக்கவும் அவளும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுவா. சரி நான் போறேன் அப்படி சொல்லி கிளம்புவாளா. பட் ஹீரோ மறுபடியும் பிடிச்சு வச்சு கிஸ் பண்ணுவான். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹினி கொடுன்னு கிளாஸ் ரூமுக்கு போயிடுவா. ஸோ அப்படியே அவளோட கிளாஸ் முடியவும் ரொம்ப நேரம் ஆகிட்டு ஹீரோ அவளுக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு வெளியே நிற்பானா. ஹீரோனி வந்ததுமே எவ்வளோ நேரம் உன்னை பார்க்காம இருந்திருக்க தெரியுமா, ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேருமே கேஷுவலாக பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க போன பிறகு வீட்டுக்குள்ளெல்லாம் கூப்பிட மாட்டியான்னு கேட்குறான். ஆக கூப்பிடவே மாட்டேன், நம்ம டேட் பண்ண ஆரம்பிச்சு 3 நாள் தான் ஆகுது, நீ எனக்கு 1 month டைம் எடுக்க சொல்லியிருக்கா, ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுலாம் நல்லா இருக்காது அப்படி சொல்ல. அப்படியா, ஆனால் ஹீரோனி நீ எனக்கு ட்ரக்லாம் கொடுத்துருக்கான்னு நினைக்கேன், ஏன்னா உன்னை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு ரொமான்டிக்காக பேசுவானா. அப்போ ஹீனியை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் நாளைக்கு மூவி பார்க்க போகலாமா அப்படி சொல்லி கேட்பா. அதை கேட்டுட்டு அவனுக்கா சந்தோஷமா இருக்கு, ஏன்னா எப்போதுமே நம்ம ஹீரோ தான் வெளியே போகலாமா அப்படி சொல்லி கேட்பானா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீனி கேட்டிருப்பா இல்லையா, ஸோ அதனால தான் ரொம்ப ஹாப்பியாவான். இப்போ அடுத்த நாள் மூவி பார்க்க தான் 2 பேரும் டிப்டாப்பாக கிளம்பி வருவாங்க. செம கியூட்டாகவே இருப்பாங்க 2 பேரும். நம்ம ஹீனி வரை இன்னைக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு வந்திருக்கா போல. நார்மலாகவே உன்னோட உதடு நல்லா தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் போட்டுட்டு வந்தா வேற யாராவது கண்ணு வச்சுட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படி ஹீரோ கேட்கும்போது, அப்போனா நான் அழிச்சிடட்டா அப்படி சொல்ல. செல்லம் அதுக்கு நீ கஷ்டப்பட தேவையில்ல, நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவன் கிஸ் பண்ணுவானா. போட எருமை, இதுக்கு தான் இப்படி டைலாக்கா விட்டியா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு மூவி பார்க்க தான் போவாங்க. அப்படி ஹீரோ ஹினி போறத நீங்களுமே பாத்துறா. நீங்க பாக்குறேன்னு தெரிஞ்சதுமே ஹினி குனிறாளா. என்னாச்சு குனிரா அப்படின்னு ஹீரோ அப்பதான் நீங்க நிக்கிறதுமே பார்த்துட்டு, ஹீரோனி என்னோட ஆளு அப்படின்னு அவளுக்கு காட்டணும் இல்லையா, ஸோ அதனால அவன் முன்னாடி வச்சே கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கா இதை பார்த்துட்டு வயிற்றுச்சலா இருக்கு. அவ இந்த விஷயத்த ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லி, அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ண, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவளால தான் நீ எவ்வளவு சஃபர் ஆயிருக்க தெரியுமா, முன்னாடி அவ தான் உன்னை வேலை விட்டுலாம் தூக்க சொன்னா. அப்படியா, அப்போ எல்லா ப்ராப்ளமும் உன்னால தான் வந்திருக்குன்னு சொல்லு. ஏண்டி பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டா, நான் உனக்காக ஹெல்ப்லாம் பண்ணல அப்படின்னு பேசிட்டு மூவி பார்க்க தான் போவாங்க. நீ மூவியை பாரு நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல கூட நம்ம ஹீரோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் மூவிலாம் பார்த்து முடிச்சாச்சு போல். நம்ம ஹீரோனிக்கு அங்கே ஒரு கரடி பொம்மையை பிடிச்சிருக்கோம். ஸோ உடனே ஹீரோ வந்து அந்த கேமை விளையாண்டுருப்பானா, அந்த கேமில் வின் பண்ணாதான் கிடைக்குமா அந்த கரடி பொம்மை. ஸோ நம்ம ஹீரோ விறுவிறுன்னு விளையாண்டுருப்பான். அப்போன்னு பார்த்து நிறைய பேர் நம்ம ஹீரோ சூப்பராக விளையாடுறான் அப்படின்னு அங்கே வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஹீனியை பார்த்தீங்கன்னா அவள் என்ன நினைச்சான்னு தெரியல, அவ அந்த இடத்த விட்டு போயிருவா. நம்ம ஹீரோவை வின் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஹீரோனே காங்கல. அவனுக்கா சம கடுப்பாகிட்டு உடனே அந்த கரடி பொம்மையை தான் தூக்கிட்டு போவான். அதுவும் கோவத்துல போய் கேட்குறான், எங்கடி போனா, நான் வின் பண்ணி திரும்பறக்குள்ள நீ காங்கவே இல்லை அப்படி சொல்லி கேட்டா. இல்லை நிறைய பேர் அங்கே வந்தாங்க இல்லையா, அதனால தான் நான் இங்கே வந்தேன், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்வா. எனக்கு என்னடி ப்ராப்ளம் வரப்போகுது, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, மறுபடியும் இந்த மாதிரி வேலையை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு கோவப்படுவானா. சரி கோவப்படாத அப்படின்னு நம்ம ஹீனி எப்படியோ அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறா.
அதுக்கப்புறம் அந்த கரடி பொம்மையை எதுக்கு வாங்கி கொடுத்துருப்பான் அப்படின்னா அதை ஹீரோ நினச்சிட்டு அது கூட எப்போனாலும் பேசிக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருப்பான். பட் நமிகினி என்ன பண்ணுறேன்னா ஹீரோ பக்கத்தில் இருக்கான், அவனை கூட கண்டுக்காம அந்த கரடி பொம்மை கூட தான் விளையாண்டுருக்காளா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகுது. அவன் ஹீனிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான், பட் அவள் அதை கூட கவனிக்காம அந்த கரடி பொம்மை கூட விளையாண்டுருக்காளா. ஸோ இதை பார்த்துட்டு இவன் செம கடுப்பாகிட்டு அந்த கரடி பொம்மையை அவகிட்ட இருந்து பிடிங்க அங்கிட்டு தூக்கி போட்டுறான். போட்டுட்டு என்ன அதை விட நான் க்யூட்டா இல்லையோ அப்படி கேட்பானா. இல்லைங்கிறாளா, முகமே வாடி போயிடுது. நீ க்யூட்லாம் இல்லை, அதை விட ஹேண்ட்ஸம் அப்படி சொல்லவும் பையனுக்கு அப்போதான் சந்தோஷமா இருக்கு. இப்படி அன்னைக்கு டே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே போகுது. வீட்டுக்கு வந்த பிறகு கூட ஹீனி அந்த பொம்மையை ஹீரோ நினச்சிட்டு அதுக்கிட்ட பேசிட்டு இருப்பா. இப்படி அவங்களோட லவ்மே ஹாப்பியாக போகுதா. ஆனால் ஒரு நாள் வந்து இந்த நீங் பொண்ணு இருக்கா ஹீனியை பற்றி ரூமராக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா, தப்பான ரூமரா. ஸோ இதனால நம்ம ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன ரூமர்னு பார்த்தீங்கன்னா இவ பணத்துக்காக தான் ஹீரோவை செடிஸ் பண்ணி பக்கத்திலே இருக்கா. அது மட்டும் இல்லை அவனோட ப்ராஜெக்டை ஆட்டே போல தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கா. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை பார்த்துட்டு நம்ம ஹீனியை பற்றி தப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்டு மட்டும் தான் சப்போர்ட்டாக ஆறுதலாக பேசிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹீனி வந்து மனசை தளர விட்டுட்டா. எனக்கு தெரியும் எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாதுன்னு. அவனோட ஸ்டேட்டஸ் வேற என்னோட ஸ்டேட்டஸ் வேற, நானும் அவனுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் சோகமாக பேசிட்டு நைட்டு ஹீரோ ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணுறா. இந்த ஃபோட்டோ வந்து ஹீரோக்கே தெரியாமல் ஹை ஸ்கூல் படிக்கும்போது சீக்ரெட்டாக எடுத்திருப்பா. இப்போ அவன் கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி தோணுது அப்படின்னு ஹீரோக்கு தான் ஒரு ஸ்டிக்கரை அனுப்புகிறா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேபி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பதிலுக்கு ஆன்சர் பண்ணுறான். நீ பிஸியாக இல்லையா, நான் பிஸியாக இருந்தாலும் உனக்காக மட்டும் எப்போதும் நான் ஃப்ரீ தான் அப்படின்னு அவன் லவ் மூடில் பேசுகிறான். நம்ம ஹினியும் நாளைக்கு வந்து உன்னை நான் மீட் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அவன் வீட்டுக்கு போயிடுறா. வந்த உடனே ஹீரோ வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு 2 நாளாக நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அவள் அதுக்கு எந்த ஆன்சரும் பண்ணாமல் அமைதியாக நிற்கவே என்னாச்சு எதுக்கு சோகமாக இருக்கா அந்த போஸ்ட்டை பற்றியா அப்படி சொல்லி கேட்க உனக்கு எப்படி தெரியும், நான் அதை பார்த்தேங்கிறான். ஆக்சுவலி வேவே இருக்கல அவ தான் முன்கூட்டியே கால் பண்ணி சொல்லியிருப்பா. இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது, இதனால ஹீனி வந்து ரொம்பவே கஷ்டப்படுறா. நீங்கள் 2 பேரும் செட் ஆக மாட்டீங்கன்னு நினைக்கிறா. ஸோ அநேகமாக அவள் பிரேக்கப் பண்ணதான் வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால நம்ம ஹீரோவும் அந்த ரூமர் என்னன்னு படித்து பார்த்துருப்பான். இப்போ ஹீனி ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறா. நான் உன்னை லைக் பண்ணுறேன், அதுவும் இன்னைக்கு நேற்றுன்னு கிடையாது 3 வருஷமாக உன்னை லைக் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. நம்ம ஹீரோவை அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளே அவள் வந்து ரெட் கலரில் ப்ரேஸ்லெட்டும் வச்சிருக்கிறா. அதுக்கப்புறம் அவள் மனசில் உள்ளதை சொல்லியிருக்கிறா, நான் உன்னை விரும்புகிறேன்னு. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோனி இருக்கால இந்த லெட்டரை தான் ஹீரோ கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா ஒரு மரத்தடியிலேருந்து. அப்போ அந்த பக்கமாக நம்ம ஹீரோ போயிருப்பான். இவ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டா தப்பா. ஆனால் சொல்ல போனால் நம்ம ஹீரோக்கு ஹீரோனி அங்கே நிற்கிறதே தெரியாது. அவன் ஹெட்செட் வேற போட்டிருக்கானா. ஸோ அவள் பேசுறதும் கேட்டிருக்காது. அவன் பாட்டுக்கு போயிருப்பான். அதுவும் ஒரு லக்ஸரியான காரில் ஏறி போயிருப்பானா. அதை பார்த்துட்டு இவ்வளோ அப்போ இவன் பெரிய பணக்கார பையனா அப்படின்னு அவளுக்கு அப்போதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு இவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டுவா. இப்போ ப்ரெசென்ட்டில் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்வாளா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கும் புரியுது அவளோட க்ரெஷ்ஷாக தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு. சரி நான் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வர சொன்னேன்ல, அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தியா அப்படி சொல்லி கேட்க ஆமாம் அப்படி சொல்லிட்டு அந்த புக்கை கொடுக்குறா. இதை நீ படித்து பார்த்தியா? ஆமாம் நான் படித்து பார்த்துட்டேன், அதுவும் 1000 டைம் படித்து பார்த்துட்டேன் அப்படி சொல்லும்போது 1000 டைமா நல்லா சுற்றி முற்றி பார்த்தியா இல்லையா, நான் இதில் தான் என்னோட லவ்வை எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். ஸோ அதுக்குள்ளே தான் எழுதி வச்சுருக்கான். அதுவும் என்னென்னா ஃபஸ்ட்டு சாரி தான் கேட்டிருப்பான். ஏன்னா அவனோட ஐடென்டிட்டியே இவளுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அதனால் சாரி நான் வந்து நீ நினைக்கிற மாதிரி பையன்லாம் கிடையாது, நான் பெரிய பணக்கார பையன் அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு ஒன்று பிடிக்கும், என்னோட வீச்சேட் ஐடி இதில் எழுதி வச்சுட்டு போயிருக்கேன், உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என்ன வீச்சேட்டில் ஆட் பண்ணிக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு தான் போயிருக்கான். அதுக்கப்புறம் நான் அப்ராடுக்கு போகிறேன், அப்ராடில் 1 வருஷம் கிராஜுவேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துடுவேன் அப்படிலாம் சொல்லி எழுதியிருப்பானா. இப்போ தான் நம்ம ஹினி இதை பார்த்துட்டு அட லூசி இதில் போய் யார்கிட்ட எழுதி வைப்பாங்களா, அதுவும் இதுக்குள்ளே போய் எழுதி வச்சிருக்கிறா, யார்கிட்ட இதை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவள் திட்டுவா. ஆமாம் நீ இந்த மாதிரி முட்டாள் பொண்ணாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹினியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, அவனுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்தது, அதுக்கப்புறம் ஹினியோட ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது அப்படின்னு எல்லா
விஷயத்தையும் சொல்கிறான். அவளுக்குமே புரியுது இவன் தான் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு. அப்போது நான் தான் உன்னோட க்ரஷா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போது இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன பிரேக்கப் பண்ணதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாங்கிறாளா? இப்போ உன்னோட மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டா அப்படி சொல்லி கேட்பான். ஆமாம், இனிமேல் நான் பிரேக்கப்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தான் தெரிஞ்சு போயிட்டு நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவளோட லவ்வை சொல்லி இப்போது 2 பேருமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே அவங்க 2 பேருமே அவங்க மனசில் உள்ளதை சொல்லி 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட்டை காமிக்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிங் பொண்ணு இருக்கல்ல, அவள் நம்ம ஹீனி மேலே ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாளா. இப்போ அவள் மேலேயே ஒரு கேஸ் வந்திருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா, அவள் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் உண்டுல்ல, அதை ஃபஸ்ட்டே திருடி அதை படித்து தான் அவள் நல்ல மார்க்கே எடுத்திருக்காளாமா. இந்த விஷயத்த ஹீரோ சொல்லி கொடுத்துருக்குறான். அதனால் அவளை காலேஜை விட்டு ஃபயர் பண்ணியாச்சு. இனிமேல் இந்த காலேஜில் அவளால் படிக்க முடியாது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு, எப்படி என்னோட கவுண்டர் அட்டாக் அப்படி சொல்லி கேட்க, இப்போ எனக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்லி அவ கிஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேவி இருக்கா, அவ தான் ஹீனிக்கிட்ட புலம்பிட்டு இருக்கா. அந்த ஷூயன் இருக்காலாம், அவன் மறுபடியும் நம்ம மறுபடியும் முன்னாடி மாதிரி லவ் பண்ண ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டான்ப்பா. ஆனா நான் அதுக்கு ஓகேலாம் சொல்லல, அவனை போட்டு செமையா அடிச்சு விட்டுட்டேன் அப்படி சொல்வா. சரி, அந்த ஃபெங்கை பத்தி நீ என்ன நினைக்கிறா அப்படி ஹீனி கேட்கும் போது, அதான் எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, என் மனசு என்ன சொல்லுதுன்னே எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுக்கு ஃபெங் மேலே ஃபீலிங் வந்துட்டு, பட் அவளுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. இப்போது ஹீரோவும் ஃபெங்குமே அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இவங்க 2 பேருமே லைக் பண்ணுறாங்கன்னு. அதனால அவங்க 2 பேர்த்தையும் தனியாக விட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோனியை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறான். ஏன்னா அப்போ தான் இவங்க 2 பேரும் தனியாக பேசி அவங்களோட லவ்வை சொல்லிக்கிடுவாங்கன்னு இவங்க 2 பேர்த்தையும் தனியாக விட்டுட்டு அவங்க 2 பேரும் அங்கே போயிடறாங்க. அங்கே போய் ஹீரோ இதுதான் என்னோட லவ்வர் அப்படின்னு இன்ட்ரோ பண்ணுவானா. அங்கே 4 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா மூஞ்ச வரப்ப வச்சுருக்காங்க எப்போதும் போல. அப்போவும் டெரராக கேட்குறாங்க, நீ தான் அந்த பொண்ணான்னு. அங்கே ஹீரோலாம் பயந்துரா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காக அவன் பொக்கேலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இது அவங்க ஃபேமிலிக்குமே தெரியுது. அதனால தான் சும்மா வரப்போ மூஞ்ச வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை ப்ரொப்போஸ் பண்ணுவானா, ஹீரோனிக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த பிளேஸுக்கு ஹீனோட அம்மா அப்பா அதுக்கப்புறம் ஃபெங்கு வேவியெல்லாம் வந்துடுவாங்க. அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போது ஹீனி இருக்கல்லா, அவள் ஓகே சொல்வா அவன் ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணுவாங்க. அங்கே ஃபெங்குமே வேவியும் அவங்க மனசை விட்டு பேசிட்டாங்க போல். இப்போ 2 பேருமே ஜோடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.